தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் எதற்காக இந்த முடிவை எடுத்தது என்பதை சொல்லிவிட்டு பேச வேண்டியிருக்கிறது. நடிகர்கள் அத்தனை பேருமே எங்களுடைய நண்பர்கள் தான். யாரையும் நாங்கள் பிரித்து பார்க்கவில்லை. நாசர் நம் வாழ்க்கையிலே சந்தித்த அற்புதமான மனிதர். விசால் இனிய நண்பர், ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். அதையெல்லாம் தாண்டி நாம் இப்படி ஒரு முடிவை எடுத்து சரத்குமார் அணி ஆதரிப்புன்னு சொல்கிறோம்னா அது காரணம், இதுக்கு முன்னாடி சரத்குமார் அணி அதுக்கு எப்படி இந்த இண்டஸ்ட்ரியோட நல்லதாக செயல்பட்டது என்று எங்களுடைய பார்வையில் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முடிவெடுத்தோம். திருச்சி நடிகர்களையும் மதுரையில் வந்தால் மதுரை நடிகர்களையும் நடத்த பயன்படுத்துவதற்கு தயாரிப்பாளர் சங்கம் உறுதுணையாக இருக்கும். அதுக்கு எழுத்து மூலமாக போராட்டத்தை கூட உங்களுக்கு எழுதிக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய கைவிட மாட்டோம். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் இந்த நாடகங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நடிகர் சங்கம் என்றென்றும் ஒற்றுமையுடன் புதுப்படையுடன் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும், இந்த இந்தியாவுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய மாபெரும் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆர். சரத்குமார் அவர்களின் அணிக்கு முழுமையாக ஆதரவு அளித்த தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு தானு அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. 18ஆம் தேதி வாகை சூடி வளம் இருக்கும் அணியினருக்கு வாழ்த்துக்கள். நான் நேரடியாக உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்துடுறேன். செல்வமணி விக்ரம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் வரக்கூடிய தேர்தலில் எந்த நேரமும் ஒரு குரூப் வெளியில் போய் இண்டஸ்ட்ரியை பற்றி நடிகர் சங்கத்தை பற்றி குறை சொல்ல பொதுமக்கள்லாம் இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள்லாம் ஏன்பா இதை நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோட சேர்ந்து இது சமாதானம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 12 மணிக்கெல்லாம் நாங்கள் கவுன்சில் வரணும். விக்ரமன் சாரும் தம்பி செல்வமணியும் பெப்சி சிவாவும் மொத்த தொடர்பாளர்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் நிர்வாகிகள் வந்து பேசினாங்க. பேசும்போது நாங்கள்லாம் வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் வர வேணான்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதி மொத்தம் 10 பேர் கமிச்சோம். அந்த கடிதத்தினுடைய அமைப்பை நான் படிக்கிறேன். தமிழ் திரையுலக கூட்டமைப்பு தேதி 7/10/2015. அன்புடையீர் வணக்கம். நடைபெற இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் இரு அணிகளும் போட்டியிடுவது குறித்து பொதுவான திரைக்கலைஞர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். அறிக்கைகளும் பேட்டிகளும் கருத்து பரிமாற்றங்களும் நாளுக்கு நாள் தீவிரத்தன்மை அடைந்து வருவதால் நாங்களும் கவலை கொள்கின்றோம். ஒரு சுமூகமான நட்புறவு ஏற்பட ஒரு நல்லிணக்கம், கருத்து பரிமாற்ற கலந்துரையாடல் வருகிற 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு பிலிப் சேம்பர் வளாகத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம். ஆகவே தாங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம் என்று இந்த கடிதத்துடைய நகலை திரு சரத்குமார் அவர்களுக்கும், திரு ராதாரவி அவர்களுக்கும், SSR கண்ணன் அவர்களுக்கும், திரு விஜயகுமார் அவர்களுக்கும், திரு சிம்பு அவர்களுக்கும், அதேபோல் சகோதரர் திரு நாசர் அவர்களுக்கும், தம்பி விசால் அவர்களுக்கும், தம்பி கார்த்திக் அவர்களுக்கும், தம்பி பொன்னுன் அவர்களுக்கும், தம்பி கருணாஸ் அவர்களுக்கும், நானும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகளும், இயக்குனர் சங்கத்தின் சார்பாக விக்ரமன் அவர்களும், செல்வமணி அவர்களும், பெப்சி அமைப்பின் சார்பாக சிவா அவர்களும் கையெழுத்து போட்டு நாங்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினோம். கடிதம் அனுப்பித்த அடுத்த செகண்டே உடனே விசால் ட்விட்டர்ல பேட்டி கொடுத்தா சிவா ஓடியார். இவ்வளவு குயிக்கா நியூஸ் போய் நாங்கள் சமாதானத்துக்கு ஒத்துக்க மாட்டோம்னு விசால் வந்து ட்விட்டர்ல அடிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது. தானே சார், நான் விசால் பேசுறேன். நீங்க எதுக்கு சார் எங்க சங்கத்துல வந்து சமாதானம் பேசுறீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறேன், அது உங்களுக்கு பதில் இருக்குன்னு சொல்றாரு. அந்த கடிதத்தினுடைய நகலை நான் படிக்கிறேன். எவ்வளவு இலக்காலம் ஏகடியும் எள்ளி நகையாடுதல் என்பது இந்த கடிதம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அனுப்புனர் பாண்டவர் அணி, டு பெறுநர் மிஸ்டர் எஸ் தானு, சென்னை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட, அதாவது ஒரு பதவியில் இருந்தால்தான் என்னை மதிக்கும் நிலை எனக்கு தேவையில்லை. தெரு புழுதியில் கிடந்தாலும் குன்றி மணி நிறம் குன்றாதென கருதும் அந்த அமைப்பை சேர்ந்தவன்.
அந்த வழி வந்தவன் மிஸ்டர் தானு. இந்த தேர்தல் மூலம் நடிகர் சங்கம் பிளவுபடும் என்கின்ற உங்களது பயம் எதற்காக என்று தெரியவில்லை. அந்த பயத்திற்கு சில விளக்கங்கள் அளிப்பது எங்களது கடமையாக நினைக்கின்றோம். தயாரிப்பாளர் விநியோகத்திலிருந்து குறைந்தபட்சம் 27 சங்கங்கள், அனைத்து சங்கத்திற்கும் 3 வருட ஒருமுறை தேர்தல் நடந்து வருகிறது. தேர்தல் முடிந்து இன்று வரை எல்லோரும் ஒற்றுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 வருடம் தேர்தலை நடத்தாத நடிகர் சங்கத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று எங்கள் பாண்டவரணி மூலம் நடிகர் சங்கம் பிளவுபட்டுவிடும் என்ற உங்களது பயம் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுகிறது. இதை சொல்றேன். நான் 10 வருஷமா தேர்தல் நடத்தணும்னா நிர்வாகத்தை நல்லா நடத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஏன் நீ 10 வருஷமா நீ கேட்க வேண்டியதானே? வேணாம் சொல்லியே. அதே மாதிரி நடிகர் சங்க தேர்தலில் எங்களால் மட்டும் பிளவுபடும் என்று நீங்கள் புலம்போது எவ்வளவு எகத்தாலும் பாருங்க. நடிகர் சங்க தேர்தலில் எங்களால் மட்டும் பிளவு ஏற்படும் என்று நீங்கள் குழம்புவது ஏன் என்று புரியவில்லை. நடிகர் சங்க தேர்தலில் வேட்புமனு தாக்கல் முடிந்து தேர்தல் அதிகாரி அனுப்பப்பட உள்ள இந்த நிலையில் பாண்டவர் அணியால் மட்டும் ஒரு சங்கம் பிளவுபட்டோம் என்ற உங்கள் அறிக்கை எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, மன வருத்தத்தையும் ஏற்படுகிறது. இந்த கருத்தை எங்களிடம் சொல்வதை விட 10 வருடங்கால தேர்தலில் இருக்கலாம் பதவி சொன்ன ஒரு பதவி என்பதுன்னா சாதாரணமா எப்படிப்பட்ட பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பங்கள், எப்படிப்பட்ட சூழல், அவங்களாம் வந்து இந்த பதவியில் வந்து எப்படிப்பட்ட சூழல் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. 10 வருஷம் நடத்துறதுனா சாதாரண இல்லை, அதுவும் போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறோம் என்று சொல்லிட்டு படாதிபர்கள் சமரத்துக்கு வந்தால் ஏற்க தயார் என்று விசால் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கடுத்து அரசு அழைத்து பேசினாலும் சமரசம் இல்லை. இப்பதான் நாங்க ரொம்ப உஷாராகிறோம். இவ்வளவு நம்மள அடிச்சா பரவாயில்ல, இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தை அடிக்கிற பரவாயில்ல, ஒரு அரசு அழைத்து பேசினா கூட சமரசம் இல்லைன்னு சொல்ற நினைக்கும் போது அதுக்கு நாங்க உடனே கவுண்டர் கொடுத்து எங்களுடைய நிர்வாகிகளாம் சேர்ந்து இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்களை நம்மளை வச்சு நீங்க வந்தாங்கன்னா சங்கத்துக்கு நம்மளுக்கு பிளவு உண்டாக்கி இருப்பாங்க. ஆகவே இந்த அணிக்கு நம்ம ஆதரவு நீங்க நிர்வாகி முடிவு பண்றாங்க. எங்க கமிட்டி முடிவு பண்ணிட்டு 150 தயாரிப்பாளர் பொதுக்குழு ஒன்று முடிவு எடுத்தாங்க. அது 2 பேர் மட்டும் மாற்றுப்பொருள் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் வச்சு 2 பேர் படம் எடுத்து இருக்காங்க. அதனால அவங்க 2 பேர் மாற்று கருத்து கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அவர் சொன்ன படம் தயாரிக்கிறவங்களாம் வந்து அவங்க நாங்களாம் லீடிங்ல படம் எடுத்துட்டு இருக்கிறோம், அதனால அவங்களாம் உட்காந்து படம் தயாரிக்கலையா, அந்த மாதிரி அவங்க வேலை செய்யலையா, அந்த மாதிரி நாங்களும் வேலை செய்யணும்னு சொன்னாரு. தம்பி விசாலுக்கு சொல்லிக்கிறேன், 90 ரூபா கால் ஷீட் கொடுத்து ஒரு ஷூட்டிங்ல இருக்கிற காட்மாண்டில் ஷூட்டிங் இருந்தா ஒரு பிரச்சனைனா நீ விட்டுட்டு வந்தா அந்த ப்ரொடியூசர் கதி நான் வந்து நாங்க இங்க உட்காந்துன்னா எங்க ஷூட்டிங் கல்கட்டாவில் நடந்தாலும், பாம்பேல நடந்தாலும், டெல்லியில் நடந்தாலும், காஷ்மீர் நடந்தாலும் நாங்க இங்க உட்காந்து ஷூட்டிங் நடத்த வைப்போம். உங்களால முடியுமா? நாசர் 4 லாங்குவேஜ்ல படம் பண்ணி இருக்கிறாரு. 4 லாங்குவேஜ் அவரை நான் குறையோ சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் எப்படி இந்த சூழ்நிலையில வந்து இங்க வந்து ஒரு நாள் விட்டு வரும்பொழுது அந்தந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. ஏன் சிவகுமார் சார் உட்கார வைக்கலாம், நாங்க மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய மரியாதைக்குரியவர் அவர் வந்து பண்ணட்டுமே, நாங்க தப்புன்னு சொல்ல மாட்டோமே. எதுக்கு யார் எந்த இடத்துல வைக்கணும்ன்றது தெரிய வேணாவா? உதாரணத்துக்கு அதாவது உங்களுக்கு உள்ள ஒரே பிரச்சனை, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், சிசிஎல் பிரச்சனை தான் விசாலுக்கு பெரிய குழப்பம். நீங்க நடிகர் சங்கத்துல வந்து சிசிஎல் அவர் கைப்பற்றி கொடுத்தாருன்னா பெரிய கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. ஏன் நடிகர் சங்கம் உங்களுக்கு 15 லட்சம் நான் சம்பளம் கொடுத்தத ஏன் நாடக நேரில் கொடுக்க வேண்டியதானே? அதே உங்க சம்பளம் எனக்கு வந்து நான் வந்து இலவசமாக நடித்து இந்த படத்தை நான் இந்த சங்கத்தை கட்டுவேன். யார் படம் எடுக்கிறது? பாய்மொழி எடுத்து 10 கோடி போச்சு, ஆம்பளை எடுத்து 6 கோடி போச்சு, மதகர ராஜாவுக்கு 25 கோடி நிக்குது, படம் வெளியே வரல. நீங்க தான் எப்படி தலையிட்டு எங்களுடைய பிரச்சனை நடிகர் சங்கத்தை பிரச்சனை தீர்ப்பீங்க? உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? புலின்னு ஒருத்தர் படம் எடுத்தாங்கன்னா நீ பாயும் புலின்னு எடுக்கிற, அவங்க சாயங்காலம் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா நீ காலையில வைக்கிற. உங்களுக்குள்ள சகோதரவாதியில நீ எப்படி ஒன்றுபட்டு போவ? ஒரு தயாரிப்பாளரே தரப்பூர்வா பேசுறீங்க, எவ்வளவு வேதனையா இருக்குது. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். அதே நேரத்துல கொம்பன் படம் ரிலீஸா அந்த வீடியோ போட்டு பாருங்க. தயாரிப்பாளர் நடிகர் கண்கலங்க, அந்த நடிகர் தான் எங்க பொறுப்புல எதிர்த்து நிற்கிறாரு. அந்த கொம்பன் படம் ரிலீஸுக்கு இந்த
சரத்குமார் பண்ண உழைப்பு சாதாரணம் அல்ல. உத்தமவில்லன் படம் ரிலீஸ் போது 36 மணி நேரம் அண்ணன் சோறு தண்ணி இல்லாத கஷ்டப்படுவாங்க. அந்த உழைப்பெல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்த முடியாது. அந்த தயாரிப்பாளருக்காக கமல் சார் கிட்ட போயிட்டு ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுத்தது தான் அந்த சரத்குமார். எப்படிப்பட்ட பார்வை! புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட சங்கம், நடிகர் சிவாஜி சார் ஆண்ட சங்கம், இதுக்கடுத்து யார் வரணும்னு நினைச்சா அடுத்து கமல் சார் வரட்டும், ரஜினி சார் வரட்டும், அவங்க வரணும்னா தம்பி விஜய் வரட்டும், தம்பி அஜித் வரட்டும், அவங்க இல்லைன்னா சூர்யா வரட்டும், சூர்யா இல்லைன்னா விக்ரம் வரட்டும். எந்த இடத்துல இருக்கிற நீ எதுக்கு நீ போட்டிருந்த? சிசிஎல் தான் காரணம். நீ சிசிஎல் வாங்கி நீ என்ன வேணாலும் கோடி கோடியா எடுத்து நாங்கள் வேணாம்னு சொன்ன. ஆனால் நாடக நடிகர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. எங்களுடைய படம் ஆரம்பிச்சா முதல்ல ராதாரன் சரத்குமார் பண்ணுவாங்க. சார் இன்னைக்குன்னா 1000 ஜூனியர் ஆண்டி சபை எங்களுக்கு பாதி கொடுன்னுவாரு. கொடுத்துருக்கிறேன். அந்த உரிமையாளர்களை பண்றாடி கேட்டுறேன். உங்களுக்காக போராடி உங்களுக்காக பொருள் கொடுக்கும் சரத்குமார் அணி ஆதரியுங்கள், ஆதரியுங்கள், ஆதரியுங்கள் சொல்லி உணர்ச்சி பூர்வமாக சரத் சாரும் ராதாரவி சாரும் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் என்னோட ஆசை விஷால் அணி ஜெயிக்கணும். விஷால் அணி அந்த பாண்டவர் அணி ஜெயிக்கணும். ஜெயிச்சு 3 வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாம துட்டக்கான துணியக்காரன் திரும்பி ஓடணும். இந்த வேலை நமக்கு சரிப்பட்ட தம்பி, இந்த தலைவர் வேலை சாதாரண விஷயம் இல்லை, செயலாளர் வேலை சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக தன் வாழ்க்கையை தொலைக்கணும்னு சொல்லி உணர்ந்து இனிமே இந்த பக்கம் இந்த போட்டின்ற விஷயத்துல வரவே மாட்டேன்னு சொல்லி அவங்க ஓட வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஆனா நீங்க எல்லாம் அதை நிறைவேற்ற மாட்டீங்க போல தெரியுது. இவங்களை ஜெயிச்சு விட்டுருவீங்க, இவங்களையும் ஜெயிச்சு மறுபடியும் ஏதாவது நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க. திருப்பி இன்னொரு 4 வருஷம் கழிச்சு ஒரு புது பசங்க வருவாங்க, நாங்க போட்டின்னு கிளம்புவாங்க. ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். எப்பவுமே பெரியவங்களை மதிக்க தெரியாதவங்க, அடுத்தவங்களோட உழைப்பை உணர தெரியாதவங்க, சங்கத்தோட நடவடிக்கைகளை பற்றி கவலைப்படாதவர்கள், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். இப்ப சிவா சார் ரொம்ப அழகா பேசினாரு, தானு சார் ரொம்ப பிரமாதமா பேசினாரு. உண்மை என்னன்னா, இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நடிகர் சங்கத்தில் போய் தலைவர் பதவிகளையும் செயலர் பதவியில உட்கார்ந்தோம்னா இந்த 7, 8, 10 நடிகர்களோட பிரச்சனையும் இந்த 10 தயாரிப்போட பிரச்சனையும் மட்டும் பெறும்போது படம் ரிலீஸ் இப்ப மட்டும் போய் உட்கார்ந்து பேசணும், அதான் நடிகர் சங்கத்தோட பிரச்சனையை நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அதை தாண்டி 2999 குடும்பத்தோட வாழ்க்கை அதுக்குள்ள இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மதுரக்கார நாடக நடிகர் கேட்டாங்க பாருங்க, சுண்ணாம்புக்காரர்ல இருந்து நாடக நடிகர் சங்கம் இருக்காது, என்னைக்காவது நீங்க விதிச்சிருப்பீங்களான்னு. அதான் உண்மை. ஏன் இந்த சரத்குமார் சார் மேலேயும் இந்த ராதாரவி சார் மேலேயும் எனக்கு இங்க வந்து பேசணும், இதை பண்ணணும், இதை அவங்களோட பின்னாடி நிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் ராதாரவி சார் கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த சங்கத்துக்காக உழைச்சிருக்காரு. 30 வருடங்கள் தொடர்ந்து ஒரு ஆள் கிட்டத்தட்ட நீங்க அவரோட சர்வீஸுக்கு முன்னாடி ஒரு ஆள் கிட்டத்தட்ட நிக்க முடியாது, அவ்வளவு உழைச்சிருக்காரு. கடந்த 10 வருடங்களாக திரு சரத்குமார் அவர்கள் நடிகராக இருந்து கொண்டு, தயாரிப்பாளராக இருந்து கொண்டு, ஒரு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு, ஆனால் அவர் எல்லாவற்றையும் விட நடிகர் சங்கம் மட்டுமே பெரியது, அது என் தாய்விட்டுன்னு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு இழந்திருக்காங்க அவரோட பலன் அத்தனை பேருக்கு தெரியும். சோ இப்படி உழைத்தவர்களை, இந்த நடிகர் சங்கத்துக்காக கஷ்டப்பட்டவங்களை எங்க நீங்க எத்தனை பேரு இன்னைக்கு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு இன்னைக்கு தான் நடிகர் சங்கத்தோட பிரச்சனை, நாளைக்கு கட்டடம் கட்டணும்னு தெரியுமா? ஏன் முதல்ல 10 வருஷமா நடிகர் சங்கத்துக்கு கடன் அடைக்கணும்னு சொன்னார்ல, அப்பெல்லாம் நீங்க படம் நடிக்கலையா? அந்த படத்தை நடிச்சது பணத்தை கொண்டாந்து நடிகர் சங்கத்துல கட்டிருக்கலாமே. எத்தனை படம் நடிச்சீங்க? அந்த அப்போலாம் நீங்க பணத்தை கொடுக்க மாட்டீங்களா? இப்ப தேர்தல் ஒண்ணு சொன்னா மட்டும் நாங்க எங்க பணத்தை போட்டு நடிகர் சங்கத்தை கட்டுவோம்னு சொன்னா உங்களுக்கே படம் கிடையாது, இருக்கோ இல்லையோ தெரியாது, உங்க மார்க்கெட் நிரந்தரம் இல்லை. அவரு அன்றாடம் வரக்கூடிய நடிகர்களை நம்பி
பிச்சை எடுத்து ஒவ்வொரு வாட்டி நடிகர்களோட சம்பளத்தை நம்பி நடிகர் சங்கமோ நாடக நடிகர்களோ நடிகர் சங்க உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது. நாடக நடிகர்களும் திரைப்பட சங்க உறுப்பினர் நடிகர் சங்க உறுப்பினர்களும் தொடர்ந்து வருமானமும் தொடர்ந்து தொழிலும் பெறும் வாய்ப்பை உருவாக்கி தரணும் தான் அந்த இடத்துல ஒரு மால் ஒன்று கட்டி மாசம் 24 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி 29 வருஷத்துல கிட்டத்தட்ட 120 கோடி வருமானத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு ஒரு சரத்குமார். ஏன்னா புத்திசாலி, அறிவாளி, தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு ஆள். இதற்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் மரியாதைக்குரியவர்கள். என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இல்லை நடிகர் சிவாஜி கணேசன் ஆகட்டும், இந்த நடிகர் சங்கத்துக்காக எத்தனையோ பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க அன்னைக்கு இருந்த நெருக்கடி, அவங்களோட தொடர் படப்பிடிப்பு, அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுல உள்ள முனைப்பு, அதுல நடிகர் சங்கத்தோட தேவைகளும் அன்னைக்கு குறைவா இருந்துச்சு. அதனால அவங்க இந்த திட்டத்தை தீட்ட முடியல. அதற்கு அடுத்து வந்த தலைவர், இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் சார் பேசுறத கவனிச்சிருப்பீங்க. 5 கோடி ரூபாய் கடன் இருந்த இடத்துல நடிகர் சங்க விழா நடத்தி அதன் மூலம் 1.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கோம். ஆனா மிச்சம் 3.5 கோடி ரூபாய் ஷார்டேஜா இருக்கு. அப்படின்றப்போ அந்த எந்த பேங்க் அது ராக்கி சார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுல போய் 5 கோடி ரூபாய் இருக்கு, 1.5 கோடி தான் இருக்கு, மிச்சம் 3.5 கோடியை நாங்க இன்னும் ஒரு 3 நிகழ்ச்சி திறந்து தரோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னப்போ வேண்டாம், தேவையில்லை, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சரத்குமார் என்ற ஒரு தனி மனிதன் நேரடியா அந்த மேனேஜரை போய் பார்த்து கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்சது 1.5 கோடி, ஆனா அவர் தள்ளுபடி பண்ணது 3.5 கோடி. இப்போ உங்களால உட்கார்ந்து பேச முடியுமா? மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். மாற்றத்தை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சுப்பா. நீ லேட்டா வந்து கட்டிட்டு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். அப்புறம் எது மாற்றம்? நடிகர் சங்கம் இருந்த இடத்துல அந்த விலை மதிப்பை உணர்ந்து ரஜினி சார் கூட சொல்லியிருக்காரு அந்த கருத்தை. இதோட பின் வாழ்க்கை தொலைநோக்கு சிந்தனையோட எப்படி இருக்குன்னு யோசிச்சு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்ம நாடகங்கள் அத்தனை பேரும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு செய்யறது மாற்றமா? இல்ல அந்த இடத்த எடுத்துட்டு இங்க கல்யாண மண்டபமே கட்டணும், அங்க கலாமாசு டான்ஸ் கிளாஸே இருக்குன்னு சொல்றது மாற்றமா? தெரியல. நீங்க வந்து இந்த வர்ற வழியில அவங்க பார்த்திருப்பாங்க, அவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு போஸ்ட் ஒட்டிப்பார், மாற்றம் ஏமாற்றம்னு. அதை பார்த்த உடனே இவங்க வந்து மாற்றம்ட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை சொல்ல முடியாத 4 கழிச்சு கிடைக்க போகுது. உங்களோட வாழ்க்கைய நீங்க இப்போ வந்து வெறும் இந்த கிளாமரை நம்பி, அப்புறம் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப கோபம், ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு மீசை வச்சுட்டு ஒருத்தர் அந்த வீடியோவில் அவங்க வீடியோவில் பேசியிருக்காரு. நாங்கள் வந்து நாங்களா பார்த்து ராதாரவியை வந்து வெளியே நிலைமையை உருவாக்கிட்டீங்க, அது ரொம்ப இருக்கு, நாங்களா தள்ளிடுவோம் பத்தமா வந்து மாவனே நீ யார்? நீ யாரு? உனக்கான பாரம்பரியம் என்ன? ஒரு நடிகை எம்ஆர் ராதாவுடைய பாரம்பரியம், அந்த குடும்பத்தில் ஓடுற ஒவ்வொரு ரத்தமும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு சொல்லிட்டு செத்த வாழ்ந்த குடும்பம். நீங்க வந்து பணம் இருக்குன்றதுக்காக ஒரு படத்துல நடிச்சுட்டு நீங்க ராதாவை கட்டுறீங்களா? யாரு? ரித்தீஷ் முடிக்காதீங்க. அவர் சொல்றாரு ராதாவை விரட்ட வரா வெளியில. நான் கேட்க, நீங்க சிவாஜி பேரனா, தியாகராஜ சங்க பேரனா, பி.வி. சின்னப்போட பொண்ணு பேரனா, இல்ல பிரசிடன்ட் எம்ஜிஆர் வீட்டுல சொத்து முன்னெடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க முதல்ல எப்படி இந்த நடிகர் சங்கத்துக்குள்ள வர்றீங்க? சார் இனிமே வந்து 10 படம் நடிச்சாதான் நடிகர் சங்க உறுப்பினர். அந்த 10 படம் நடிக்கணும். 10 படம் வந்துட்டு போக கூடாது, 10 படம் நடிக்கணும். அவனை அந்த பாதி பேர் காணா போயிடும். தம்பி விஷால் தம்பி, கார்த்திக் தம்பி, நீங்க எல்லாம் நல்ல பசங்க, சின்ன பசங்க, துடிப்போட இருக்கீங்க. முதல்ல நீங்க நடிக்க கத்துக்குங்க, அப்புறம் அந்த தலைவன்ற இடத்தை பிடிக்க கத்துக்கலாம். நான் கேட்கிறேன், நீ அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து பொன்முன்னன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, தம்பி கார்த்திக் பேசுவான்னு சொன்னா, கார்த்திக் சார் சொல்ல சார், இல்லை சார் இந்த மாதிரி இப்போ நடிகர் சங்கத்தில் சார் போட்டு நாங்கள்லாம் நிற்கிறேன் சார், ஆதரவு வேணும் சார். என்ன பிரச்சனை கார்த்திக் உங்களுக்கு? இல்லை சார் இங்கே நிறைய ஊழல் நடந்துருச்சு. என்ன ஊழல் நடந்துச்சு?
இல்ல சரத்குமார் ராதாகிருஷ்ணன் நிறைய ஊழல் பண்ணாங்க. அதான்ப்பா என்ன ஊழல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அது நியாயமா தான் நான் உன் பக்கம் நிற்பேன். எனக்கு ஒன்றும் சரத்குமார் சொந்தக்காரர் கிடையாது, இல்லை நான் அவரை வச்சு படமும் பண்ணல. எனக்கு தான் அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதில் என்னப்பா சொல்லுன்னா, இல்லை சார் நிறைய பண்ணிட்டாங்க சார். ஆக்சுவலி இது வந்து பெரிய கதை சார். ஒரு பேக் ஸ்டோரி என்ன ஒரு என்ன தப்பு நடந்துச்சுன்னு உங்களால் தெளிவாக சொல்ல முடியல. ஏதோ இப்போ வந்து அவங்க என்னன்னா புலிவாழை கூட பிடிக்கல சார், அவங்க பூனை வாழை பிடிச்சிக்கிட்டே பயந்து நிற்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க நடிக்கிற படத்தோட கதையவே உங்களால சரியா செலக்ட் பண்ண முடியல. அதுல நான் தான் ஃபிளாப் ஆகி போயிடும். நீங்க எப்படி நடிகர் சங்கத்தோட பிரச்சனைகளை கூட தலைமையில தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து ராத்திரி போல பார்த்து இந்த பஞ்சாயத்தை தீர்க்க போறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்தை தீர்க்கும் ஒரு நடிகர் முன்னாடி வந்து ஒரு நடிகர் முன்னாடி வருவாங்க, நடிகர் முன்னாடி நடிகர் முன்னாடி வருவாங்க. எங்க பஞ்சாயத்தை தீர்க்கிறது நீங்க? சோ அக்கறை உள்ளவர்களை தாண்டி அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு வேணும். நான் என்ன சொல்றேன், அதுக்காக விஷால் கார்த்திகெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க வாங்க, இந்த அணி ஜெயிச்ச உடனே உங்களை நாங்க கூப்பிடுறோம், நீங்களும் கூட கமிட்டியில உட்காருங்க. 5 வருஷம் சரத்குமார் கூடவே அலைங்க. எப்படி செலக்ட் பண்றாரு, எப்படி பஞ்சாயத்து பண்றாரு, எப்படி தீர்க்கிறாரு, எந்த பிரச்சனையை எப்படி பேசணும், ராணு சார் எப்படி பேசணும், சிவா சார் எப்படி பேசணும், தயாரிப்பாளர் சங்கத்தில் எப்படி பேசணும், ஒரு தொழிலாளி கிட்ட எப்படி பேசணும், ஒரு நாடக நடிகர் எப்படி பேசணும்னு கத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவர் பத்தி நீ கேட்கவே வேணாம், நானே கொடுக்குறேன், நாங்களே கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறோம். ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, கொடுக்கலாம். ஆனா அதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டு வர வேண்டும். தகுதியே வளர்க்காம திடீர்னு அவர் பேசுற விஷயம் அந்த இதுல அப்படியே பொங்குறாரு, அது அத்தனையும் போய் நடிப்பு. அவர்கிட்ட நிறைய நடிப்பு இருக்குங்க. திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாடு மீண்டும் 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 இந்த நடிப்பை நம்பி நம்பி ஏமாறும் கட்டாயத்தில் இல்லை. வந்தீங்களா, நடிச்சீங்களா, சம்பாதிச்சீங்களா, போயிடுங்க. ஏதாவது ஒரு போகையை போட்டுக்கிட்டு திரும்ப தமிழை இழிச்சவாய் நினைச்சீங்கன்னா அதனால நம்மளுடைய அணி தமிழ் சார்ந்த, தமிழிடம் சார்ந்த, தமிழ் மக்களை என்றும் நினைக்கக்கூடிய, தமிழ் நாடக நடிகர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக வாழக்கூடிய இந்த அணிக்காக மட்டுமே இருக்க வேண்டும். இதுல அவங்க வாழ்க்கை இல்ல, உங்க வாழ்க்கை தான் இருக்கு. உங்க வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கு. தலைவர் வந்து பேசும்போது சொல்லுவாரு, நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு இந்த நடிகர் சங்கத்தோட வளாகங்கள் கட்டுறது மூலமா. அதுல இதுவரைக்கும் உண்மை என்னன்னா, ஒண்ணு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இப்ப இருக்கான்னா இல்ல. ஏன்னா சினிமா செதஞ்சு வேற வேற மாதிரி ஓடி போயிடுச்சு. இந்த நடிகர்களை கண்டிப்பா போடணும், இந்த நடிகர்களை தான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ நடிகர் சங்க அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்க முடியாது. பட் இத்தனை வருஷம் நம்ம நடந்து இருந்துட்டாங்க, இந்த சங்கத்துக்குள்ள இருந்துட்டாங்க. இந்த சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இல்ல ஏதாவது ஒரு வாழ்க்கை அதைத்தான் இப்ப ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதுக்கு தான் தலைவர் சரத்குமார் அவர்கள் நிறைய திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அவருடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த மால். அந்த மால் மூலமா நீங்க அடைய போற பயன் நிறைய, அதை அவர் உங்களுக்கு எடுத்து சொல்வார். நான் கூட ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன், நான் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். 3000 உறுப்பினர்களையும் எனக்கு ஒரு 10 நாள் அப்படியே 10 பேர் 20 பேரை கொடுங்க, நான் எல்லாரையும் ஷூட் பண்றேன். ஒவ்வொரு பகுதியா ஷூட் பண்ணி ஒவ்வொரு பேரையும் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி நடிகர் சங்கத்தோட வெப்சைட்ல எல்லா உறுப்பு டேட்டாபேஸை ஏற்றுவோம். ஏன்னா நான் ஒரு டைரக்டரா இருந்து பார்த்திருக்கேன். எனக்கு என்னன்னா, எனக்கு தேவையான முகம் கிடைக்காம நான் அலையும் பொழுது நம்ம ஏஜென்ட் பிரகாச கூட்டு, துறையை கூட்டு, அவரை கூட்டி 10 பேர் வந்து கூட்டியா 20 பேர் கூட்டியா அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ தேனாப்பட்டியில சும்மா நிக்கிறாங்களோ அவங்கள போய் கூட்டு வந்துடுறாங்க. அதுல இருந்து ஒரு 4 பேர் நான் கூட்டு போட்டு இருக்கு. உடம்பு எங்க போய் நடிக்க போனா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த 3000 பேர் முகம் எனக்கு தெரியறது இல்ல. அப்ப இந்த 3000 பேர்ல நான் தேடுன யாரோ ஒரு 10 பேர் இருக்கலாம், அவங்க நான் பார்க்காமலே விட்டுறேன். அப்ப நான் வேலை கொடுக்க முடியல அவங்களுக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், 10 கேரக்டர் வேணும் எடுத்து வச்சு நடிகர் சங்க வெப்சைட் ஓபன் பண்ணனா டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். இப்போ இசையரசன் எந்த ஒரு புதுக்கோட்டை, இவரை கூப்பிட்டு நல்லா இருக்காரு அப்படின்னால கூப்பிட முடியும். அப்படியே பக்கத்துல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இசையரசன் எந்தெந்த தூள் நாடகம் இருக்கு சார், 18ஆம் தேதி நாடகம், 19ஆம் நாடகம், 20, 21, 22, 25 வரைக்கும் ஃப்ரீ சார், 26ல இருந்து காரக்குள்ள
தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த வசதியே எங்களுக்கு இல்ல. அதை ஏற்படுத்தி தாங்க நான் தலைவர்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் இது நடக்கும், கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிட்டாரு. சோ உங்களை நம்பினவங்களை நீங்க நம்பிக்கையோட காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். என் உடன்பிறப்புகளுக்கும் மேடையில வீட்டிற்கும் அத்தனை புறவனுக்கும் என் தலைவர்களுக்கும் ராதாயரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். உங்க எல்லாத்தையும் நான் கைகூப்பி கேட்கிறேன். நீங்க எல்லாரும் மனசு வச்சாதான் நம்ம தலைவர் வர முடியும். மேடை நாளை கலைஞர்களை தான் எங்க அண்ணன் நம்பி இருக்காரு. நீங்க கைவிட்டுறாங்க, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுங்க. இந்த இடத்துல நான் உண்மையான விஷயத்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த அட்டை இருக்க இதுதான் எனக்கு உறுதி. நான் ஒரு இலங்கை தமிழன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டு உரிமை கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. நான் அழகியத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நான் வெளியில போறதுக்கு அத்தாச்சு இந்த அட்டை தான். ஐயா, இந்த அட்டை இல்லைன்னா நான் கேட்க முடியாது. இந்த அட்டையை வாங்கி கொடுத்த யாரு? இந்த துணிச்சல் யாருக்கு வரும்? அந்த அடிக்கு வருமா? எங்க முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஒரு நாள் 1993 ராஜீவ்காந்தியை சுட்ட நேரம் நான் படப்பிடிப்பு தெரியும். நான் படப்பிடிப்பும் தென்னவர் தரப்பு அடப்பிடிப்பை முடிச்சுட்டு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கேன். தேனாம்பேட்டை போலீஸ் பிடிச்சி என்னை கொண்டு போய் டீனர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. ஒரு 500 இலங்கை தமிழர்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் பஸ்ல ஏற்றாங்க எங்க அழகியர் முகாமுக்கு. நான் ஓடி போய் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்தேன். ஐயா, நான் நடிக்கேன்னு வந்துட்டேன். என்னோட பிறந்தவங்க 16 பேர், பாதி பேரை சுட்டு தள்ளிட்டாங்க. எனக்காக இந்த நாட்டை ஆதரவு முடியாது. இங்க நீ இருக்கிறதா இருந்தா நீ நடிகர்ன்றபடியால ஒரே ஆளால தான் முடியும். அது யார் தெரியுமா? யாரையா சொல்லுங்கய்யா? உங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயாங்க. நான் என்ன கேட்டது தெரியுமா? அவர் கோபக்காரனாச்ச, அவர்கிட்ட போய் நான் எப்படி கேட்கிறோம்? நல்ல மனுஷையா, பாக்குறதுக்கு தான் கோபக்கார, உங்களுக்காக உயிரை கொடுக்க முடியாது, போய்க்காதியாங்க. காலையில் 5 மணிக்கு வீட்டு வாசல போயிருந்தேன். அவரை மேக்கப் பண்ணிட்டு விட்டாரு. என்னையா பிரச்சனை? ஐயா, நான் ஒரு இலங்கை தமிழன். நான் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் கொடுக்கணுமா? குடியுரிமை நான் கொடுக்கணுமா? என்னையா சொல்றேன்? ஆமா ஐயா, நான் நடிகன் ஆயிட்டேன், எனக்கு இந்த அட்டை கொடுங்க. என்ன மூச்சு பேச்சையில் அவர் வண்டியில் ஏற்றிட்டு போய் அலைகள் சிவகுமார் சரையில் ஒரு கிருஷ்ணாவை கையெழுத்து போட சொல்லி உடனே இந்த அட்டையை கொடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அசந்துட்டாரு. அப்பதான் பாத்தியா அப்படி தலைவர். இதெல்லாம் சொல்றேன், இந்த அணி ஜெயிச்சாதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இல்ல ஒண்ணுமே நடக்காது. 15 வருஷமா காணாம பண்ண நடிகர் சங்கத்தை காணையா, சங்கத்தை காணும். யாரையா வந்தீங்க 15 வருஷமா? நான் நடிகர் சங்கம் நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் விஜயகாந்த் ஒப்படைச்சாரு. ஏன்? நீங்க நல்லா இருக்கணும், நடிகர் சங்கம் நல்லா இருக்கணும். நீங்களா விரும்புவீங்களா? இல்ல, அவர் சொல்லி ஜெயிக்க வச்சாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க மனசு வைக்கணும், நீங்க கைவிட்டாதீங்க, உங்களால முடியும். எங்க தலைவர் சரத்குமார் அவர்கள் மாதிரி ஒரு துணிச்சல் நண்பர் நீங்க பார்க்க முடியாது. இறங்கி நின்று போராட முடியாது. இந்த கூட்டணியோட வேற எந்த கூட்டணியா வேணும்? கண்டிப்பா இந்த கூட்டணி தான் ஜெயிக்குது. வெற்றி விழாவை கொண்டாடணும். எல்லாரும் வர போறீங்க. காலையில மதுரையில ஒருத்தர் போன் பண்ணி, தம்பி போண்டாமணி, இந்த விசாரணி ஓட்டு கேட்க வரீங்க. யாரு அந்த விசாரி? அதே ஹீரோவா? ஐயோ, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியாதுங்க. ஏங்க, எந்த ஹீரோ நம்பி போண்டாமணி இல்லைங்க. ஒரு டைரக்டர் மனசு வச்சாங்க, ஒரு நடிகர் ஹீரோவாக சாப்பாடு இல்ல. எந்த நடிகனாவது அண்ணன் தலைவரை தவிர மதுரை ஷூட்டிங் நடந்தது, திருச்சி நடந்தது, புதுக்கோட்டை நடந்தது. டைரக்டர் கூப்பிட்டு ஒரு 50 நடிகர்கள், நடிகர் சங்கத்து நடிகர்கள் இல்லாட்டி மேடை